أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. الحمد لله. நாசா வழங்கும் ரமதானி அமர்வுகளில் 28வது அமர்வுல இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுக்கு பின்னாடி நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல நாம் ரமதான்ல என்னென்ன அமல்களை செய்ய ஆரம்பிச்சோமோ அந்த அமல்களை இஸ்திகாமத்தோடு தொடர்ச்சியாக நாம் செய்வதற்கு முயற்சி செய்யணும் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். இஸ்திகாமத் அப்படின்னா ஒரு செயலை தொடர்படியாக உறுதியாக அந்த செயலோடு தொடர்ந்து இருக்கிறது, தொடர்ந்து நிலைத்து இருக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுப்பாங்க அறிஞர்கள். சரி, ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யணும், ஒரு அமலை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையா இருக்குது, அதுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்லும் போது, நம்ம ஒரு அமலை தொடர்ந்து செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட நாம் உதவி தேட வேண்டும். அல்லாஹ்ட்ட நாம் உதவி தேட வேண்டும். ஏன்னா எந்த ஒரு அமலா இருக்கட்டும் அது நம்மளுடைய சொந்த முயற்சியாலேயோ நம்மளுடைய சக்தியாலேயோ ஆற்றலாலேயோ நம்ம செய்ய முடியாது. நம்ம தொழுகிறோம், நம்ம ஓதுறோம், நம்ம நல்ல அமல்களை செய்யறோம், நோன்பு வைக்கிறோம், கியாமுல் லைல் தொழுகிறோம், சதகா ஜகாத் கொடுக்கிறோம், மற்றவங்களுக்கு உதவி செய்யறோம், ஹஜ்ஜு செய்யறோம், என்ன காரியமா இருக்கட்டும், என்ன அமலா இருக்கட்டும், எல்லா அமலும் அல்லாஹுடைய தௌஃபீக், அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய நேர்வழி ஹிதாயத் இல்லாம ஒரு மனிதனால் செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அல்லாவே எனக்கு நல்ல அமலை செய்யக்கூடிய தௌஃபீகை கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அமல் செய்வதற்கும் அல்லாஹுடைய நினைவூட்டல், அல்லாஹுடைய திக்ரோடு நம்ம இருப்பதற்கும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்க வேண்டும். அதற்கு ஒரு அழகான துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்த துஆ, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததி. அல்லாஹ்வே எனக்கு நான் உன்னை ஞாபகப்படுத்துவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் இபாதத் செய்வதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயா அப்படின்னு அல்லாஹ்ட்டே நாம் அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இபாதத் செய்வதற்கான உதவியை அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அதே மாதிரி நமக்கு அதிகமாக ஒரு ஈமானுடைய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலிமா, ஒரு வார்த்தை அப்படின்னா லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். எந்த ஒரு பலமோ எந்த ஒரு சக்தியோ ஆற்றலோ அல்லாஹ்விடம் இல்லாமல் யாராலும் முடியாது. என் சொந்த முயற்சியாலோ என் உமா பாப்பாவோட ஹெல்ப்பாலோ உஸ்தாது மூலமாவோ எங்க குடும்பம் மூலமாவோ எந்த இது மூலமாகவும் நான் நல்ல அமலை செஞ்சு நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா முடியாது. கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய நேர்வழி இல்லாமல் ஒரு மனிதன் வெற்றி பெற முடியாது. அதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னது வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். நான் எவ்வளவு தாவா எடுத்து சொல்றேன், எவ்வளவு மார்க்கத்தை எடுத்து சொல்றேன், அல்லாஹ்வின் பக்கம் நான் உங்களை கூப்பிடுறேன், எல்லாம் இருந்தாலும் என்னுடைய வெற்றி, என்னுடைய தௌஃபீக் அப்படின்றது அல்லாஹ்விடமிருந்தே தவிர இல்லை. அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். நான் அவன் மீதே நான் தவக்குள் வைத்து முழுமையாக என் பொறுப்பை சாட்டி வருகிறேன். வ இலைஹி உனீப். அவனிடமே நான் திரும்பி மீள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ ஒரு அடியான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அமலை நான் செஞ்சுட்டேன், நான் இவ்வளவு நேரம் தொழுதுட்டேன், நான் 5 குர்ஆன் ஓதிட்டேன், நான் 10 குர்ஆன் ஓதிட்டேன், நான் இரவு முழுசா நின்று தொழுதுட்டேன், நான் முழு நோன்பையும் ஒரு நோன்பு கூட கதா இல்லாம செஞ்சுட்டேன், நான் இவ்வளவு தான தர்மம் செஞ்சிருக்கேன், நான் இன்னென்ன காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லா அமல்களையும் அவனுக்கு அந்த அமல்களுடைய கிரெடிட்டை, அந்த அமல்களுடைய அந்த நட்பெயரை நான் பண்ணேன் அப்படின்ற ஒரு இது
ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. அந்த அமல்கள் செய்யக்கூடிய உதவி, அந்த அமல்கள் செய்யக்கூடிய அந்த நேர்வழி கொடுத்தது யார்? அல்லாஹ். அப்போ அந்த அல்லாஹ்ட்ட நாம், அல்லாவே எனக்கு அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை கொடுப்பாயாக, நான் இன்னும் இந்த உன்னுடைய கீழ்ப்படிதல்ல, உன்னுடைய தாஅத்துல, உன்னுடைய வழிபடக்கூடிய அந்த ஒரு வழியில என்ன நேர்வழியில என்ன உறுதிப்படுத்துவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கக்கூடிய அதிகமாக கேட்கக்கூடிய துஆ, நமக்கும் கற்று தந்த துஆ, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். சரியா? யா முகல்லிபல் குலூப், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைப்படுத்துவாயாக, அதை ஸ்திரப்படுத்தி நிலையாக ஸ்ட்ராங்காக மார்க்கத்தில் இருக்க வைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அமல்களுடைய அந்த பெயரையும் பெருமையையும் நம்ம சார்ந்தது கிடையாது. இது அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு தௌஃபீக், அல்லாஹ் நமக்கு வழங்கிய நேர்வழி, அல்லாஹ் தான் நமக்கு இந்த அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கான்னு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுட்டையே திரும்ப உதவி தேடக்கூடியவர்களாக இருந்தாதான் நாம் அந்த அமல்கள்ல இந்த சரியான பாதையில நாம் நிலைத்திருக்க முடியும். நம்ம எத்தனை பேரை பார்க்கிறோம், எத்தனை பேருடைய இதை கேள்விப்படுறோம், அவங்க நல்ல அமல் செஞ்சுட்டு இருந்தாங்க, நல்ல வழியில நேர் வழியில இருந்தாங்க, பெரிய ஆபிதாக இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா அவங்க ஒரு காலம் வந்துச்சு, அந்த ட்ராக்ல இருந்து அவங்க அப்படியே மாறி தலைகீழ் அவங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. பெரிய ஆபிதாகவும் சாலிஹாகவும் அறியப்பட்ட அவங்க மார்க்கத்தை விட்டு தூரமானவனாக, இன்னும் சில பேர் மார்க்கத்தையே விட்டு வேற மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து முறுத்ததாக போன நம்ம நிறைய சம்பவங்களையும் வரலாறையும் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இந்த அமல்களுடைய அந்த கிரெடிட், அந்த பெருமை, நான் பண்ண அப்படின்ற பெருமைப்படக்கூடிய எந்த தகுதி யாருக்கும் கிடையாது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் ஒருவரும் சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது. அப்போ கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம, அல்லாஹ் இறக்கப்படாம, அல்லாஹ்வுடைய கருணை இல்லாம நீங்களும் சொர்க்கத்துக்கு போக முடியாதா? இல்ல, நான் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாம சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம நம்மளுடைய அமல்களா இருக்கட்டும், நம்ம இந்த மார்க்கத்தில் இருக்கோம், சரியான பாதையில இருக்கோம், சரியான கொள்கையை பின்பற்றுறோம், குர்ஆனை படிக்கிறோம், ஹதீஸ்களை படிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு அமல் செய்ய முயற்சி செய்யறோம், மற்றவங்களுக்கு உதவி செய்யறோம், நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், அமல்களை செய்யறோம், இபாதத்களை செய்யறோம் அப்படின்னா இதனுடைய கிரெடிட், இதனுடைய பெருமை, இதற்கான காரணம் யார்? நான் பண்ணேன், எங்க அம்மா அப்பா பண்ணாங்க, எங்க ஃபேமிலி அப்படின்ற பெருமை அடிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அப்போ முதல்ல அல்லாஹ்விடம் சரணடைந்து அல்லாஹ்விட்டையே இந்த இபாதத்திலையும் நல்ல அமல்லையும் நமக்கு நிலைச்சு இந்த பாதையிலேயே என்ன உறுதிப்படுத்தி விடுவாய் அப்படின்னு துஆ கேட்கணும். ரெண்டாவது முஜாஹதா. அறிஞர்கள் சொல்லுவாங்க முஜாஹதா, அதாவது தன்னுடைய நஃப்ஸ், ஆத்மாவுக்கு எதிராக நாம் ஒரு முயற்சி செய்யணும், அதோட போராடணும். நம்ம நஃப்ஸ் என்ன செய்யும்? பொதுவான ஒரு மனிதனுடைய நஃப்ஸ் இந்த ஷஹவாத், அதாவது மன இச்சைகள், இதன் பக்கம் தான் நமக்கு ஆர்வம் ஊட்டும். நம்மளுடைய நஃப்ஸ் நம்ம தூங்கும்போது தொழுகையை விடுறதுக்கு, அதே மாதிரி நம்ம நோன்பு வைக்காம இருக்கிறதுக்கு, அந்த விஷயத்துக்கு தான் நம்ம நஃப்ஸ் நம்மளை தூண்டும். நம்ம தூங்கிட்டு இருக்கோம், ஃபஜ்ருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், அப்போ நம்ம நஃப்ஸ் நம்மள எழுப்பி தொழுவ வைக்கக்கூடிய இது நஃப்ஸ் இருக்காது. பொதுவாக ஒரு மனிதனுடைய நஃப்ஸ் என்ன செய்யும்? அவனை அல்லாஹ்வுடைய இபாதத்துல இருந்து தூரமாக்குவதற்கு தான் நம்மளுடைய நஃப்ஸ் எல்லாருக்கும் ஆதிக்கம் செலுத்தும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன ஆயத், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி. வமா உபர்ரிஉ நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸ நான் பரிசுத்தம், நான் சுத்தம்பா, நான் எதுவுமே பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் என்ன பரிசுத்தப்படுத்தி கொள்ள மாட்டேன். என்னுடைய நஃப்ஸ நான் ரொம்ப தூய்மைப்படுத்தி, நான் எதுவுமே தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு பரிசுத்தப்படுத்தி கொள்ள மாட்டேன். இன்னன் நஃப்ஸ, நிச்சயமாக நஃப்ஸ்ங்கிறது அம்மாரா. அம்மாரா அப்படின்னா அதிகமாக தூண்டக்கூடியது, கட்டளையிடக்கூடியது. எதை நோக்கி? பிஸ்ஸு, தவறான காரியங்கள், தீய காரியங்கள், கெட்ட விஷயங்களை நஃப்ஸ் நமக்கு ஆர்வம் ஊட்டி அதன் பக்கம் தான் நம்மளை இழுத்து செல்லும். அப்போ அப்படிப்பட்ட நஃப்ஸுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். நாம் அந்த நஃப்ஸுக்கு எதிராக போராடக்கூடிய ஜிஹாத், அதனுடைய போராட்டம் தான் இருக்கிறதுலயே பெரிய போராட்டம். சரியா? இப்ப நம்ம பெரிய எதிரி இருக்கான், நம்ம பலம் கம்மியா இருக்கும், அவனை ட்ரெயின் பண்ணி நம்ம அவனை சாச்சிடலாம், அவனை வீழ்த்திடலாம். ஆனா நம்ம நஃப்ஸ நாம் கொண்டு வர்றதுதான் உண்மையான போராட்டம். இதுல இருந்து யாரும் விதிவிலக்கு கிடையாது. நஃப்ஸுடைய முஜாஹதாவில இருந்து யாரும், எவ்வளவு பெரிய அறிஞரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சாலிஹா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதரா இருக்கட்டும், அவருடைய நஃப்ஸுக்கு அவர் அடிமையாக தான் யதார்த்தமா இருக்கணும். அப்போ நம்ம நஃப்ஸோட நம் மரணிக்கும் வரை போராடி அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம செல்வதற்கு இந்த நஃப்ஸ் ஷைத்தானுடைய பாதையில நம்ம இழுக்கும். அல்லாஹ்வுடைய கீழ்ப்படிதலிலிருந்து அல்லாஹ்வுடைய மாறு செய்தலுக்கு நம்ம இழுக்கும்.
நம்ம நஃப்ஸ் வந்து நம்மள வந்து என்ன செய்யும், தவறான வழியின் பக்கம் தூண்டும். அதற்குதான் நமக்கு ஆசை வரும். அந்த விஷயம் செய்யறதுக்கு தான் நம் நஃப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக, ரொம்ப இன்பம் உள்ளதாக அந்த இது செய்யும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா, ஆனந்தமா, மனசு குளிர்ச்சியா இருக்கும். அப்ப இதை தாண்டி ஒரு மனிதன் போராடுறான் அப்படின்னா அதுதான் வந்து உண்மையான போராட்டம், அதுதான் வந்து உண்மையான வெற்றி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். நிச்சயமாக யார் வந்து நம்முடைய பாதைக்காக வேண்டி, நம்முடைய பாதையில கடும் முயற்சி எடுத்து அதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்து போராடுகிறார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நம்மளுடைய நேர்வழியின் பல வழிகளை அவர்களுக்கு திறந்து அவர்கள் அந்த வழியில நாம் செலுத்துவோம், ஹிதாயத் கொடுப்போம். லனஹ்தியன்னஹும் சுபுலனா. அப்போ நாம் எப்போ வந்து நம்மளுடைய நஃப்ஸுக்கு எதிராக நான் முயற்சி செய்து நான் அல்லாஹ்வுடைய கீழ்ப்படிதல் இருப்பேன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியோட நம்ம நஃப்ஸ் போராடி கொண்டே இருக்கணும். இது இப்படி கிடையாது, நான் ஒரு வாட்டி நஃப்ஸுடைய இதை நான் கேட்டு பேச்ச மீறி நான் அல்லாஹ்வுடைய இபாதத்துல தொழுகைக்கு போயிட்டேன், நல்ல அவளை செஞ்சுட்டேன், அதனால இனிமே நஃப்ஸ் எனக்கு கட்டுப்பட்டுன்னு கிடையாது. மவுத்து வரைக்கும் நஃப்ஸ் நம்மள தவறான வழியில மன இச்சையின் பக்கம் இழுத்து கொண்டே இருக்கும். அப்போ நாம் மவுத்து வரைக்கும் நஃப்ஸோட போராடி கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த நஃப்ஸுக்கும் நமக்கும் உள்ள போராட்டம் நமக்கு எப்போ இதெல்லாம் விட்டுட்டு நல்ல ரிலாக்ஸ் ராஹத்தா எப்போ இருக்கும் அப்படின்னு இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்டாங்க, எப்போ ஒரு மனிதர் வந்து ராஹத், அதாவது நிம்மதியுடைய அந்த ஒரு டேஸ்டை எப்போ உணர்வார்? மத்தா யஜிதுல் அப்து தஅமர் ராஹா, ஒரு அடியான் அந்த ராஹத், நிம்மதி, ரிலாக்ஸேஷன், பீஸ், அந்த இதை வந்து எப்போ அவரு உணர்வார், எப்போ அதை வந்து அவர் டேஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்கும்போது, அவருடைய கால்களை அவர் சொர்க்கத்தில் உள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ராஹத். அப்போதான் அவர் வந்து ராஹத்தை அவர் சுவைப்பார். அப்போதான் அவருக்கு உண்மையான வெற்றி, உண்மையான ராஹத், உண்மையான நிம்மதி, மன நிம்மதி. எப்போ சொர்க்கத்துக்குள்ள போன வரைக்கும் நமக்கு நிம்மதி கிடையாது. அது வரைக்கும் நமக்கு என்ன நடக்குமோ, அல்லாஹ் நம்மளை தண்டிப்பானா, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா, நமக்கு சொர்க்கமா நரகமா, இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கை எப்படி, கபர்ல வாழ்க்கை எப்படி, கியாமத்துல வாழ்க்கை எப்படி, சிராத்துல நம்மளுடைய வாழ்க்கை எப்படி, மீசான் நன்மை தீமைகள் எடை போடும்போது அதுல நம்ம எப்படி அப்படின்ற நம்மளுடைய கவலை இருந்துகிட்டே இருக்கும், போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எப்போ நாம் சொர்க்கத்துள் போறோமோ அதுவரை போராட வேண்டும், அதுவரை இந்த கஷ்டங்கள் சிரமங்களை நாம் சகிச்சுக்க வேண்டும். அதே மாதிரி மூன்றாவது விஷயமாக நாம் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இஸ்திகாமத்தோடு உறுதியோடு இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய மூன்றாவது விஷயமாக சொல்றாங்க, நல்லவர்களோடு நாம் ஒன்றாக அவர்களுடைய சொஹ்பத், அவர்களுடைய தோழமையில அவர்களோடு நாம் இருக்கணும், அவங்களோட பழகணும், அவங்களோட பேசணும். நல்லவர்களோட நம்மளுடைய சகாவாசம், நம்மளுடைய தொடர்பு, நட்பு நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், வ கூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் ஒன்றாக இருங்கள், உண்மையாளர்களோடு நீங்க இருங்க. நீங்க எப்படிப்பட்ட மக்களோடும் நீங்க பழவாதீங்க. அல்லாஹ் சொல்றது என்னது அப்படின்னா உண்மையாளர்களோடு நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்ல வந்ததாவது, அல் மர்உ அலா தீனி ஹலீலி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில், ஒரு மனிதன் அவனுடைய நண்பன் தோழனுடைய மார்க்கத்துலதான் அவன் இருக்கான். அதாவது ஒரு தோழன் எப்படி நடப்பானோ அதே மாதிரிதான் அவனுடைய தோழன் இருப்பான். ஒரு தோழன் வந்து நல்ல தொழுகக்கூடிய சாலிஹான நல்லவனாக இருந்தா அவனுடைய தோழனும் அதே மாதிரிதான் இருப்பான். ஒரு 2 பேர் ஒன்னா இருக்காங்க அப்படின்னா அவங்க வாடா தொழுவு போலாம் அப்படின்னு கூப்பிடுவான். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சகவாசம், நம்மளுடைய தோழமை வந்து நம்ம மேல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும், பெரிய இம்பாக்ட் இருக்கும். அப்ப நாம் யாரோட பழகுறோம், யாரோட பேசுறோம், நம்மளுடைய நேரங்களை யாரோட கழிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நாம் வந்து கவனத்தில் செலுத்தி கொள்ள வேண்டும். கியாமத் நாள்ல நிறைய மக்கள் சொல்றாங்க, யாலை தெரியல மத்தஹித் ஃபுலானன் ஹலீலா, இவனை நான் வந்து ஃப்ரெண்டா இருக்காம இருந்திருக்கணுமே, இவனோட நான் வந்து தொடர்பு இல்லாம இருந்திருக்கணுமே, எனக்கு உண்மை வந்தும் எனக்கு சத்தியம் வந்தும் குர்ஆன் வந்தும் ஆயத்துகள் வந்ததுக்கு பின்னாடியே என்ன வழி எடுத்துட்டானே, தவறான வழியில கூட்டு போயிட்டானே, லகத் அவல்லனி அனி ذிக்ரி பஅத இத் ஜாஅனி வ கான ஷைத்தானு லில் இன்சானி கதூலா, சத்தியம் வந்த பின்னாலும் zikr குர்ஆன் நினைவூட்டல் வந்த பின்னாலும் என்ன இவன் வழி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நாம் யார நம்மளுடைய நண்பராக தேர்ந்தெடுத்துக்கிறோம், யாரோடு நாம் அதிகமாக பழகுறோம், பேசுறோம், அந்த விஷயத்த நாம் அதிகமாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அரபி இதுல வந்து சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குது, உன்னுடைய நண்பர் யார் அப்படின்றத நீ எனக்கு சொல்லு, நீ யார் அப்படின்னு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ ஒருத்தருடைய நண்பர் சாலிஹீன்களா, நல்லவராக, தொழுகையாளிகளாக, பேணுதல் மிக்கவராக, ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்களா இருந்தாங்கன்னா அந்த மனிதரும் அநேகமாக மேக்சிமம் அவருடைய நண்பரை போல் தான் ஒருத்தர் இருப்பாரு. அப்போ நாம் எந்த வகையிலான நண்பர்களை நாம் தேர்ந்தெடுத்துக்கிறோம்? நம்மளுடைய நண்பர்கள் இந்த தொழுகை, இபாதத், மார்க்கத்துல உறுதியாக இருக்கக்கூடிய விஷயத்துல அவங்க உறுதியாக இருந்தாங்க, அவங்க நமக்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னா நம்மளும் இந்த மார்க்கத்துல பேணுதலுடையவர்களா இருப்போம். ஒரு நண்பர், உண்மையான நண்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா டைமும் அவர் செய்யறத எல்லாம் ஊக்குவிச்சு, நான் நீ கரெக்டா பண்ற, நீ பண்ணு அப்படின்னு சொல்றவரா இருக்கக்கூடாது. அவர் ஒரு நாசிஹாக, ஒரு நலம் நாடக்கூடியவராக, உண்மையான அவருக்கு நன்மையை நாடக்கூடிய ஒரு நல்லவராக இருக்கணும். ட்ரூ ஃப்ரெண்டா இருக்கணும். ஒருத்தர் நம்மளுடைய நண்பர் தப்பு செய்யறாரு, தவறான செயல் செய்யறாரு, மார்க்கத்துக்கு முரணான விஷயம் செய்யறாரு, இல்லைன்னா அவருடைய வாழ்க்கைக்கு இந்த செயல் மூலமாக, அவருடைய இந்த நடவடிக்கை மூலமாக பின்னாடி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அவர்கிட்ட சுட்டி காட்டணும், அவர்கிட்ட சொல்லணும், இந்த காரியம் செய்யறது சரி கிடையாது, இந்த காரியம் உனக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தும், உலக ரீதியா இருந்தாலும் மார்க்க ரீதியா இருந்தாலும் அந்த பாதிப்பு அவருக்கு உணர்த்தணும். அவருக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடியவராக இருக்கணும் ஃப்ரெண்டு. அவர் என்ன வேணா செய்யட்டும், சும்மா ஒன்னாக கூட இருந்து நீ செய்ய, அது பண்ணு, இது பண்ணு, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய பாவத்திலையும் ஒன்னா இந்த மாதிரி புறம் பேசுறது, பொய் பேசுறது, தவறான பழக்கங்கள்ல ஈடுபடுறது, இதுலயும் நம்மளா ஃப்ரெண்டு ஒன்னா சேர்ந்து பண்ணலாம், அதை பேசலாம், இதை பேசலாம், கண்ட விஷயத்த பேசுறது, கண்ட விஷயத்த பாக்குறது, இதுல நாம் ஒன்னா இருக்கும் போது எல்லாருமே பாவத்தாளி ஆகி எல்லாருமே நாளை கியாமத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி பதில் சொல்லக்கூடியவர்களா ஆகும். அப்போ ஒரு உண்மையான நண்பன் என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ்வுக்காக நேசத்தை வைக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காண்டி வெறுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லும்போது மன் அஹப்ப லில்லாஹி வ அப்கத லில்லாஹி வ அஅதா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மல ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்து வைப்பாரோ, ஒரு விஷயத்தை நேசிக்கிறது, ஒரு விஷயத்தை வெறுக்கிறது, ஒரு விஷயத்தை ஒருத்தர் கொடுக்கிறது, ஒரு விஷயத்தை ஒருத்தர் கொடுக்காம தடுக்கிறது, எல்லாமே அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கும்போது அவர்தான் ஈமானுடைய பரிபூர்ணத்துவத்தை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நண்பன் எப்பவுமே தன்னுடைய நண்பனுக்கு நல்லத நாடவனா இருக்கணும். அவனுக்கு இந்த உலகத்திலையும் சரி, குறிப்பாக மறு உலகத்துல அவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டக்கூடாது, அவன் நஷ்டவாளியா ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நீயத்தோட, ஒரு இதோட அவன் நல்லத நாடக்கூடிய ஒரு நண்பனா இருக்கும்போது அந்த நட்பு சொர்க்கம் வரைக்கும் அந்த நட்பு நிலைக்கும். சொர்க்கத்துல ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை கொண்டு அவர் பெருமைப்படணும், அவர் சொர்க்கத்துல சந்திக்கக்கூடிய நண்பர்களாக ஆகணும். அப்ப இந்த 3 விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை சொன்னாங்க. முதல்ல அல்லாஹ்ட்ட உதவி தேடுறது, இஸ்திகாமத்தாக நல்ல அமல்களை தொடர்ந்து செய்யறதற்கு அல்லாஹ்ட்ட உதவி தேடுறது. 2வது நஃப்ஸுக்கு எதிராக முஜாஹதா செய்யறது, போராடுறது. 3வது நல்லவர்களோட, அமல் செய்யக்கூடிய சாலிஹீன்களோட, உலமாக்களோட, கல்வியாளர்களோட தொடர்பு வைத்து அந்த தொடர்பின் மூலமாக நம்மளும் நல்லவர்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்யறது. இந்த 3 விஷயங்களை கொண்டு நாம் இஸ்திகாமத்தான முறையில அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு அலாமத்தாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவர்களையும் ரமதான்ல எப்படி நாம் நல்ல அமல்களை செய்வதற்கு முயற்சி செய்தோமோ அதே போன்ற ரமதானுக்கு பின்னாடியும் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.